எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று செத்திலாப்பத்து 8வது பாடல் பார்க்கும் பெரும்பேற்றினை இறைவன் நல்கியுள்ளான். போது சேரையன் பொறுகடல் கிடந்தோன் புறந்தராதிகள் நிற்க மற்ற என்னை கோதுமாட்டி நின் குறைகடல் காட்டி குறிக்கொள்கை என்று நின் தொண்டரில் கூட்டாய். யாது செய்வது என்று இருந்தனன் மருந்தே அடியனேன் இடர்படுவதும் இனிதோ சீதவார் புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. பேரண்ட நாயகனை பிரிந்தபோது ஏற்பட்ட மன வருத்தத்தினால் இனி எம்பெருமானை அடையும் வழித்துறை யாது என்று இடையீடில்லாது சிந்திக்கிறார். யாது செய்வது என்று இருந்தனன் மருந்தே. மருந்து பிறவி பிணியை நீக்கக்கூடியது, உடல் பிணியை நீக்கக்கூடியது, உயிர் பிணியை நீக்கக்கூடியது. அதாவது நோய் அப்படின்னு சொன்னால் அது மருந்து சாப்பிட்ட உடனே குணம் கிடைக்கிறதுக்கு பேர் நோய். பிணி அப்படின்னு சொன்னால் நோய்க்கு மருந்து எடுத்தும் அது குணமாகாமல் உயிருள்ள வரைக்கும் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கு பேர் பிணி. பிணிக்கப்படுதல், இந்த உடலோடு சேர்த்து பிணிக்கப்படுதல். பிறவி நோய்ங்கிறது இந்த உடலோடு சேர்த்து பிணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நோய். அப்போ உடலோடு சேர்த்து பிணிக்கப்பட்ட நோயிலிருந்து நம்ம விடுதலை பண்ணணும்னா இறைவனை விண்ணுக்கு ஒரு மருந்தாக வேத விழுப்பொருளாக நமக்குள் புகுந்து அவன் அருட்கருணையை செய்ய வேண்டும். அவனே மருந்தாக இருந்து நம்மை வாழ்விக்க வேண்டும். அப்போ சில நேரங்களில் பிணி விடுதலையாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டு. எப்போ விடுதலை ஆகும்னா ஒரு அதிசயமும் அற்புதமும் கலந்த ஒரு கலவை கலந்ததுன்னா நம்ம பிணிலிருந்து விடுதலை ஆகிடலாம். வாழ்நாள் முழுமைக்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மறந்து ஏதோ நாம் ஒரு அற்புதமான அருள் அனுபவம் பெற்ற அடியவர்களை போய் சேர்ந்துட்டோம், அல்லது பேரண்ட நாயகனே ஞானதேசிகனாக உயிரை ஆட்கொள்ள வரும்போது அவரை சந்திச்சிட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிட்டு இருக்கக்கூடிய நிலையை மாற்றி அமைத்து ஏதோ அப்போதைக்கு அப்போது ஏதோ ஒரு 2 மருந்துகள் சாப்பிட்டதோடு சரி, நம்மளுடைய வினைப்பதிவுகளும் கழிய வேண்டும். அதே நேரத்தில் அந்த நோய் தாக்கத்தில் நாம் மிகவும் அழுந்து போகாமலும் இருக்க வேண்டும். அதனால் எனக்கு இப்போ பிறவி பிணிங்கக்கூடிய பிணி என்னுடைய உடலை பற்றி பிணைத்து என்னை இழுத்து வந்துட்டு நான் பேரண்ட நாயகனோடு ஒன்றி இருந்தேன். மீண்டும் இவ்வுடல் எனக்கு சம்பவித்து விட்டது. இந்த உடல் சம்பவித்ததுன்னா இந்த உடல்ல இருந்து மீண்டும் பேரண்ட நாயகனை அடைவதற்கான வழி எனக்கு தெரியவில்லை. யாது செய்வது என்று இருந்தனர். நான் நான் நானாக உய்வடைவதற்கு எனக்கு வழியும் தெரியலை. என்னை உய்விக்கக்கூடிய ஆட்களும் யாரும் எனக்கு தென்படலை. அப்போ நான் யாது செய்வது என்று இருந்தேன். இதுக்கு மேலே எனக்கு வழிகாட்டுதலுக்கு யார் இருக்கா? அந்த வழிதுறையை தெரிவிப்பாரு எனக்கு யார் இருக்கா? அந்த வழிதுறை தெரிந்தால் நான் அதற்கு இந்த பிறவி நோய்க்கான மருந்தை நான் உண்டு கொள்ளலாம். அப்படி எனக்கு வழிதுறை செய்வதற்கு யாரும் இல்லாத பட்சத்தில் எனக்கு நீயாக அருள் பாலிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா எனக்கு அருள் அளிப்பதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள். ஏன்னா நான் பிறவி பிடிபட்டு மடங்கி நிற்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த பிறவி பிடிபட்டு மடங்கி நிற்கிற என்னை நான் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி நீயே வர வேண்டும். அப்படி நீ வராட்டியும் கூட குறிக்கொள்க என்று நின் தொண்டரில் கூட்ட வேண்டும். இதுதான்ப்பா அருளடியவர்கள் கூட்டம். இவர்களை நீ பின்பற்றி சென்றாயானால் இவர்கள் என்னை அடையும் வழியை உனக்கு காட்டுவார்கள். அவர்கள் அடைந்த அருள் அனுபவத்தை உனக்கும் வழிகாட்டி என்னுடைய மேலான உணர்வுகளை பெறுவதற்கு உனக்கு திசை தெரியாமல் வழி தெரியாமல் தியங்கி கொண்டிருக்கும் உனக்கு ஒரு நல்வழி காட்டி இதுதான் துறை, இதுதான் வழி, இதுதான் நீ அடைய வேண்டிய இலக்கு என்று அவர்கள் காட்டி விடுவார்கள். அதனால் குறிக்கொள்க என்று நீ தொண்டரில் கூட்ட. எனக்கு வழி தெரியலை, நீ தான் ஞானதேசிகனாக ஆட்கொள்ளணும்னு நான் விரும்புகிறேன். நீ என்னை அப்படியே ஆட்கொண்டாய். எனக்கு அருள் அனுபவமெல்லாம் எவ்வளவோ கருணை காரணமாக வான் கருணை பொழிவை நீ செய்தாய். ஆனால் நான் அதற்கு தகுதி இல்லை. அப்படிங்கும்போது தகுதி இல்லாத நான் பின்தங்கி விட்டேன். உன்னுடைய கருணைக்கு எந்த விதமான குறைவும் இல்லை. அது திணையத்தனையும் பிரிவது திரிக்குறிப்பென்று. உன்னுடைய மனதில் கொஞ்சம் கூட என்னை பிரிந்திருக்கணுங்கக்கூடிய எண்ணமே இல்லை. இமைப்போதும் என் நெஞ்சில் நீங்காமல் நீ நிற்கின்றாய், அது எனக்கு தெரியும். ஆனால் மாயையும் அதனோட கூட கூட உன் அருள் அனுபவத்தில் முழுமையாக தோய்ந்து விடாமல் என்னை கீழே பிடித்து இழுத்து கொண்டிருக்கின்றது.
அவ்வாறு இழுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை மாற்றி அமைத்து நான் உன்னுடைய திருவருள் அனுபவத்தோடையே இரண்டரை கலந்து கொள்ள வேண்டும். அதற்கான வழி நான் பெற்ற கடல் அனுபவம் எத்தகையது அப்படின்னா உலகத்தில் யாருக்கும் அதை வர்ணித்து சொல்ல முடியாது. ஏன்னா போது சேர் அயன் புரந்தராதிகள் நிற்க. இப்போ போது சேர் அயன் பொறு கடல் கிடந்தோன் புரந்தராதிகள் நிற்க. இறைவன் அருளளித்தது எப்படி இருந்ததுன்னா, அயன் தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய அந்த கலைமகளுடைய கணவன் பிரம்மதேவன் நிற்க, பொறு கடல் கிடந்தோன். பொறுகடல்னா பார்க்கடலில் பள்ளி கொண்ட அந்த திருமால் நிற்க, புரந்தரன்னா இந்திரன், தேவர்களுடைய தலைவன் இந்திரன் நிற்க, அவர்களெல்லாம் நிற்க. இவர்கள் ஆதி அப்படின்னா இவர்களோடு இன்னும் லட்சோப லட்சம் மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். போது சேர் அயன் பொறுகடல் கிடந்தோன் புரந்தராதிகள் நிற்க, மற்ற என்னை கோதுமாட்டி நின் குறைகளல் காட்டி. என்னுடைய குற்றம், என்னுடைய உடல் குற்றம், என்னுடைய மனக்குற்றம், என்னுடைய உணர்ச்சி சிதறல்களுடைய குற்றம் அனைத்தையும் நீக்கி கோதும் மாட்டி நின் குறைகளல் காட்டி குறிக்கொள்க என்று நின் தொண்டரில் கூட்டாய். நான் இவ்வாறு இத்தனை குறைபாடுகளோடு இருந்தானாலும் நீ என்ன செய்ய வேண்டும்? என்னை கோதாட்டினா சீராட்டி, என்னுடைய குற்றங்குறைகள் எல்லாம் களைந்து, எப்படி தாய் தன்னுடைய குழந்தைகளுடைய மலஜலத்தை நீக்கி தன் அரவணைப்பில் வைத்து கொள்வாளோ அது மாதிரி பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து என்னுடைய குற்றங்குறைகளை களைந்து என்னை ஏன்று கொள்ள வேண்டும். அப்படி ஏன்று கொண்டு நீ என்ன பண்ணணும்? நான் இவ்வாறு அடிக்கடி இப்படி திசை மயங்குகின்றேன். உன் அருள் அனுபவத்தில் தோய்வதும் உடல் சம்பந்தமான அனுபவத்திற்கு மீண்டு வருவதும் மாறி மாறி நடக்கின்றது. அப்படி மாறி மாறி நடக்கும்போது நீ என்ன செய்யணும்? என்ன உன்னுடைய தொண்டரில் கூட்டி விட்டாயானால் அவர்கள் இந்த மாதிரி பேரண்ட நாயகனுக்கும் இந்த மண்ணுலக வாழ்வுக்குமாக இடைப்பட்டு தடுமாற மாட்டார்கள். அவர்கள் ஒரே பிடியில் நின்று சிக்கன பிடித்தேன் என்று, இடைவிடாது பிடித்தேன் என்று, இம்மையே பிடித்தேன் என்று நிற்கக்கூடியவர்கள் அருளடியவர்கள். அந்த அருளடியவர்கள் கூட்டத்தில் நீ என்னை சேர்த்துட்டேன்னா அவர்கள் குறிக்கொள்க, இந்த நெறியில் நின்னேன்னா உன் மனது சிதறாதப்பா, உன்னுடைய உடல் சிதறாதப்பா, உன்னுடைய உணர்ச்சி வேகங்கள் சிதறாதுப்பான்னு அவங்க எனக்கு சொல்லித்தருவாங்க. அப்படி அவர்கள் சொல்லித்தர்ற நிலையில நான் பிடித்து நின்று கொண்டேனானால், இப்போ நீ எனக்கு காமிச்சு கொடுத்த அதிலெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் என் கண் மாயம் இது. நான் செய்த மாயத்தினால், என்னுடைய உடல் செய்த மாயத்தினால் நான் அந்த அருள் அனுபவத்தை விட்டு இறங்கி வந்து விட்டேன். அப்படி இறங்கி வந்த என்னை மீண்டும் அந்த அருள் அனுபவத்தில் இணைப்பது நீ கருணை காரணமாக உன்னுடைய அடியவர் திருக்கூட்டத்தை காட்டிவிட்டாயானால் அந்த அடியவர் கூட்டத்தில் நின்று நான் சதாவும் இடையீடு இல்லாமல் உன்னை நினைப்பதற்கு ஏதுவாக அமையும். அந்த கருணையை நீ செய். அப்படி இருந்ததுன்னா நீ எவ்வளோ காலம் இதை வச்சிருக்கியோ அத்தனை காலமும் நான் இந்த அருளை இந்த கூட்டத்தோடய நான் இருந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ காரைக்காலம்மையார் அவருடைய கூட்டு அவருடைய கணவனுக்கு கிடைச்சிது. காரைக்காலம்மையார் மாதிரி ஒரு அடியவர் பார்த்துருக்க முடியுமா? நம்ம காரைக்கால் அம்மையார் சதாவும் அவர்கள் நடைபயின்ற காலத்திலேயே இறைவனுடைய திருவடியை சேர்ந்து உள்வாங்கி கொண்டு பயின்றார்களாம். அந்த சலங்கு ஒலிக்கும் போதே சிவசிவன் தான் அந்த சலங்கை ஒலிக்குமா கால்நடையில். அவ்வளவு பெருமை வாய்ந்த அந்த அம்மையார். ஆனால் அவங்க அப்பா அம்மாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணிய பிறகும் தன்னுடைய ஒரே குழந்தை, பெண் குழந்தை அவங்க அப்பா அம்மாவுக்கு, தன்னுடைய கணவனுடைய சொல்படி அவருக்கு ஒரு மனைவியாக இருந்து எந்தெந்த கடமைகள் ஆற்ற வேண்டுமோ அத்தனை கடமைகளையும் அந்த அம்மையார் ஆற்றினாங்க. அதில் எந்த விதமான பேதமும் பாராட்டவில்லை அவர்கள். அப்போ இறைவன் இந்த அம்மாவுடைய பெரும்புகளை உலகிற்கு உணர்த்த விரும்பினான். அது இன்றைய நூற்றாண்டுக்கு உணர்த்த விரும்பினா மாதிரி இருக்குது. இன்றைய நூற்றாண்டில் ஒரு 7 நாள் விரதம் இருப்போம். அந்த 7 நாள் விரதத்திலையும் மௌனமாக, குறைஞ்சபட்சம் உடல் மௌனமாக கூட நம்ம இருக்க மாட்டோம். இந்த மனித உடலில் மௌனம் 3 விதமாக சொல்வார்கள். காஷ்ட மௌனம், உடல் அசையாமல் அப்படியே உட்கார்ந்துருக்கிறது. காஷ்ட மௌனம் எல்லாரும் இருந்துடலாம். வாக் மௌனம், வாய் பேசாமல் இருக்குது. அது கொஞ்சம் பேர் சில நேரம் தன்னை அறியாமல் பேசுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அது வாக் மௌனம். மனோமௌனம் தான் ஒவ்வொரு உயிரும் அடைய வேண்டிய ஒரு அனுபவ பாதை. அதை விட்டுட்டு வாய் பேசாமல் இருக்கிறேன்னா ஊமை கூட வாய் பேசாமல் இருந்துருவான். கட்டை மாதிரி இருக்கிறன்னா ஒரு பிராணாயாமம் பண்ணக்கூடியவன் தன்னுடைய வாயுவை கும்பித்து வைத்தால் அவன் கட்டை மாதிரி இருந்துருவான். எந்த அருள் அனுபவமும் அதுக்கு தேவையில்லை.
சில பயிற்சிகள் போதும். பிராணாயாம பயிற்சியில் சில பயிற்சியில் நம் உடம்பையும் உடலையும் நம்மளுடைய கண்ணிமைப்பு இது மாதிரி சில அனிச்சை செயல்களால் நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஸ்தம்பனம் பண்ணி வச்சுட்டோன்னா அது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும். நம்மளுடைய பிராணத்தை எவ்வளவு நேரம் கட்டுப்படுத்துகிறோமோ அவ்வளவு நேரம் நம்ம உடம்பும் கட்டுப்பட்டு நிற்கும். அது சாதாரணமாக செஞ்சிடலாம். ஒரு சில பயிற்சிகளே செஞ்சிடலாம். அப்போ உடல் மௌனம் வேற, வாக் மௌனம் வேற, மனோமௌனம் வேற. மனோமௌனம் தான் ஒவ்வொரு உயிரும் அடைய வேண்டிய மௌனம். இப்போ மனோமௌனம் அடைந்த ஒரு பக்குவமான ஆன்மாவுக்கு இறைவன்கிட்ட அவங்ககிட்ட இறைவனோடு பேசக்கூடிய அளவுக்கு அவர்கள் தன்னுடைய மனதிற்குள்ளேயே இறைவனை நினைத்து நினைத்து நினைத்து, நீ தான் எனக்கு உறவு, எனக்கு ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனின் அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய். நீ தான் எனக்கு உறவு. நான் என்னுடைய மனதால் உடலால் நான் என்ன கஷ்டப்பட்டானாலும் நான் உன்னோடு தான் அதை பகிர்ந்து கொள்வேன். கூடுவதும் உன்னோடு ஓப்பதும் முந்தன்னை. நான் சந்தோஷமாக இருந்தாலும் உங்ககிட்ட தான் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வேன். நான் சண்டை போட்டானாலும் அந்த துக்கத்தை, என்னுடைய மனதுக்குள்ளே ஏற்படக்கூடிய உணர்ச்சி தடுமாற்றங்களை நான் உன்னோடு தான் பகிர்ந்து கொள்வேன். அந்த மாதிரி சரணாகதி அடைஞ்சவங்க. இறைவன் ஒரு பழம் கொடுத்தான், பழத்தை வாங்கி கணவன்கிட்ட கொடுத்தாங்க. இறைவன்கிட்ட பழத்தை வாங்கி கணவன்கிட்ட கொடுக்கக்கூடிய அளவுக்கு வலிமையான ஆன்மா. அந்த இறைவன்கிட்ட நான் பழம் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமை படைத்தவள் என்றைக்காவது எப்போதாவது நினச்சிதானா? இல்லை. கணவனுக்கு வேண்டிய எல்லா கைங்கரியங்களும் செய்து அந்த அம்மா அவ்வளோ பணிவிடை செய்கிறாங்க. அப்போ இன்றைக்கு ஒரு 7 நாள் ஒரு விரதம் இருக்கிறாங்க, 8 நாள் விரதம் இருக்கிறாங்க, 10 நாள் விரதம் இருக்கிறாங்க. இந்த 10 நாள் விரதத்துக்குள்ளே வாக் மௌனம் கூட இருந்ததில்லை, காஷ்ட மௌனம் கூட இருந்ததில்லை. மனமௌனம் சித்திக்கிறதுங்கிறது ரொம்ப 1 கோடியில் ஒருத்தருக்கு தான் மனமௌனம் சித்திக்கும். அதுவும் இறையருளும் குருவருளும் துணை நின்றார். மீதி பேருக்கு மனமௌனம் சித்திக்கும் நம்ம கனவுல கூட கண்டுக்க முடியாது. இந்த வாக் மௌனம் காஷ்ட மௌனத்தை கூட கடைப்பிடிக்காதவர்கள் தான் ஏதோ அருளாற்றல் பெற்றாத மாதிரியும் தன்னை விஞ்சியவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாதுங்கிற மாதிரியும் அவங்கள பார்த்து அருவருப்பப்படுது, இவங்களை பார்த்து அருவருப்பப்படுது. அது தாயே ஆகி என்னை வளர்த்தனை போற்றி அப்படிம்பாங்க. சீயேதும் இல்லாது என் செய்விளைகள் பொறுத்தருளும் தாயான ஈசற்கே சென்றுதாங்க. அவங்க சீயேதும் இல்லாது செய்விளைகள் பொறுத்து தன்னுடைய கணவனுக்கு செய்யும் எல்லா கைங்கரியத்தையும் செய்த அந்த தாயங்க இன்னைக்கு 1 வாரம் 10 நாள் விரதம் இருந்துட்டு நான் இந்த வீட்டுக்கு போக மாட்டேன், அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், நான் அவங்க கூட பேச மாட்டேன், இவங்க கூட பேச மாட்டேன்னு. ஆனால் ஊரில் உள்ள என்ன நாட்டு நடப்பு உண்டோ ஊர்வம்பு உண்டோ அத்தனையும் பேசிகிட்டு இருக்கிறாங்கல்ல. அவங்களுக்கு ஒரு முன்னோடியாக திகழ்கிறாங்க பாருங்கள் நம்ம அம்மையார். அவங்க நீங்கள் எத்தனை பேர் எப்படி இருந்தாலும் இறைவனை உள்வாங்கி கொள்கின்ற ஆன்மா ஜீவகாருண்ய பணியிலும் தான் ஏற்றுக்கொண்ட விரதத்தின் நோன்பின் அடிப்படையிலும் தனக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களின் அடிப்படையிலும் நாம் செய்ய வேண்டிய பணியை செய்து நிறைவு பெற்றால்தான் நாம் இந்த உலகத்திலிருந்து விடுதலையாக முடியும். என் வினை வித்தவின் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே அப்படிம்பார். நம் வினை ஒத்துப்போகும் வரைக்கும் நாம் செய்ய வேண்டிய பணி என்னென்ன உண்டு அதை செய்தே தீர வேண்டும். அதில் நம்ம அதிலிருந்து தப்பிக்கவோ அல்லது அருளற்பதங்கள் மூலமாக நாம் அதிலிருந்து விடுதலையாகவோ நாம் முயற்சி பண்ணக்கூடாது. பண்ண மாட்டாங்க அருளடியவர்கள். அப்படி பண்ணுனா மீண்டும் அது வினைக்கு ஒரு வித்துடும். நாம் ஒரு வினையை தேடிக்கொள்வோம், அதன் மூலம் ஒரு பிறவிக்கு அது விதைப்போம். அதனால் இவ்வளவு அருள் அனுபவம் பெற்றும் அந்த அம்மா எது செய்யலை. தன்னுடைய கணவன் வேண்டான்னு சொன்ன பிறகு அந்த அம்மா இந்த உடலை உதறிவிட்டு பேய் வடிவம் கொண்டு கையில் போகிறாங்க. ஏன் இந்த உடலை உதறிட்டு கையில் போகிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒவ்வொருத்தரும் வியாக்கியானம் எழுதுகிறாங்க. இந்த உடல் இருக்கும் வரை உலகத்தார் பார்வை வேறு விதமாக இருக்கும். ஊன் சார்ந்த தசைப்பொதி அப்படிங்கிறார். தசைப்பொதினா வனப்பு மிக்க தசைப்பொதி அப்படின்னு அந்த உடல் அமைப்பை சொல்லும்போது வனப்பு மிகு தசைப்பொதி அப்படிங்கிறார். அப்போ இந்த வனப்பு மிகு தசைப்பொதியை பார்க்கிறவர்களுக்கு சித்த விகார கலக்கம் தீராது. அவர்கள் முன்னிலையில் தான் வாழ விரும்பவில்லை. கணவனை பிரிந்து ஒரு பெண் வாழ்றான்னா இந்த சமுதாயம் அவர்களை மாறுபட்ட கண்ணோட்டத்தில் தான் பார்க்கும். எவ்வளோ ஒரு தொலைநோக்கு கண்ணோடு அந்த அம்மா பார்த்துட்டு வனப்பு மிகு திசை பொதி ஒழிய வேண்டும்னு இறைவன்கிட்ட வேண்டுறாங்க. அது அப்படியே உதிர்ந்துருது. இந்த அம்மா இறைவன்கிட்ட கேட்ட உடனே அந்த வனப்பு மிகு சதைகள் உதிர்ந்து மிச்ச எலும்பு தான் இருந்தது. உயிர் இருந்தது, எலும்பு இருந்தது. வனப்பு மிகு தசை பொதி தான் போக வேண்டும் நினைச்சாங்க. அந்த வனப்பு மிகு தசை போயிடுச்சு. அப்போ அந்த அம்மா அங்கேருந்து அங்கே போகிறாங்க. போனால் இறைவன் என்ன வேணும்னு கேட்டால் பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்புண்டேல், நான் பிறக்கக்கூடாதுப்பா, மீண்டும் பிறப்புண்டேல்
அறவா நீ ஆடும்போது, நீ நடனம் ஆடிக்கிட்டு இருக்கல, அப்படி நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க, நான் உன்னுடைய திருவடியின் கீழ் இருந்து நீ உன்னுடைய ஆட்டத்தை அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். இருக்க அப்படிங்கிற என்றும் இருப்பதான நிலை அனுபவம். ஆமாறு உன் திருவடிக்கு அகங்குலைய, ஆமாறான நிலை தனக்கு வேண்டும் அப்படின்னு அந்த அம்மா வேண்டாங்க. அந்த ஆமாறு பெறும் நிலை தான் உன் திருவடியின் கீழ் இருக்க அப்படிங்கிற வேண்டுதல். அப்போ நம்ம எல்லாரும் திருவடியின் கீழ் இருப்பதற்கு நமக்கு தகுதி இருக்கு. ஆனால் நம்மளுடைய முயற்சி இல்லை, பயிற்சி இல்லை நம்மகிட்ட. இது நமது குறைபாடை தவிர ஆட்கொண்ட இறைவனுடைய குறை கிடையாது. அவன் 2 வீடு கட்டி வச்சிருக்கிறான். ஒரு வீடு இறை அனுபவத்தை பெறுவதற்கான வீடு, இன்னொரு வீடு உலகியல் வாழ்க்கைக்கான வீடு. நம்மளை இந்த பூமியில் புகச் செய்யும் போதே 2 பேரையும் அடையாளம் காட்டி தான் போக சொல்கிறான். டியூயல் சிம் பொருத்தி தான் நம்ம உடம்பை போக சொல்கிறான். இதில் ஒன்று மனச்சாட்சிங்கக்கூடிய வேகத்தில் பேரண்ட நாயகனை பிரிந்தால் நமக்கு என்னென்ன துன்பங்கள் வரும், தர்மத்தை பிரிந்தால் நமக்கு என்னென்ன துன்பங்கள் வரும், நாம் அதர்மம் செய்தால் என்ன பாவம் வரும். எல்லாரையும் பார்க்குறோம், கை இல்லாதவங்களை பார்க்குறோம், கால் இல்லாதவங்களை பார்க்குறோம், நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது கை கால் விளங்காமல் படுத்திருக்கிறவங்களை பார்க்குறோம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இறைவன் கருணையை வடிவான அவன் ஒரு பட்சபாதமாக நின்று எதையும் செய்ய மாட்டான். ஒருத்தங்களுக்கு கை கால் வரலை அப்படின்னா இந்த பிறவியில் இல்லாட்டி ஏதோ ஒரு பிறவியில் யாருக்கோ ஏதோ செய்திருக்கிறார். பகவான் கீதையில் மிக தெளிவாக சொல்கின்றான், இந்த பிறவியில் நீ கடினமான சோதனைகளையும் கடினமான துன்பங்களையும் அனுபவிப்பதாக இருந்தால், ஒன்று உனக்கு பிறவி நீக்கம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்திருக்கலாம், அல்லது உன்னுடைய கர்மா நீ அடுத்தவர்களுக்கு செய்த துன்பத்தின் பாதிப்பு அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம யாருக்காவது துன்பம் செஞ்சோம்னா அது உடனடியாக பலன் தருவதில்லை. மிக கடுமையான துன்பங்கள் நாம் ஒருத்தருக்கு செய்தோம்னா அதனுடைய பிரதிபலிப்பை நம்ம இந்த பிறவிலேயே நம்ம சந்திச்சே தீர்வோம் அப்படின்றார் கீதையில். இப்போ நாம் நமக்கு வரக்கூடிய துன்பங்களையும் நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்களையும் நம்ம பார்த்து நமக்கு நாமே தேர்வு பண்ணிக்கிட வேண்டியதான். நமக்கு இந்த தாய் வச்சுருக்காங்க, இந்த தகப்பனார் வச்சுருக்காங்க, இந்த மனைவி வச்சுருக்கிறா, இந்த மக்கள் வச்சுருக்குறாங்க. அப்போ நாம் செய்த பாவத்தின் கணக்கு என்ன, புண்ணியத்தின் கணக்கு என்ன, நம்மை நேசிப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அப்போ நம்மளுடைய கணக்கு என்ன அப்படிங்கிறத நமக்கு நாமே சுய ஆய்வு செய்து கொள்ளலாம். இந்த பிறவிலேயே நம்ம கடினமான துன்பத்தை சந்திக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த கடினமான துன்பத்திற்கு நம்ம அவ்வளவு கடினமான வினைப்பதிவு நம்மகிட்ட இருந்திருக்கு. அதனுடைய காரணமாகத்தான் நம்ம இத்தனை கடினமான துன்பத்தை சந்திக்கிறோம். நம்ம அதை அத்தனை கடினமான துன்பம் வந்தானாலும் அதை லகுவாக எடுத்துக்கொண்டால் எங்கோ ஒரு மூலையில் பேரண்ட நாயகனுடைய கருணை குரு வடிவிலோ தெய்வ வடிவிலோ அல்லது இஷ்ட மித்திரர்கள் அதாவது நண்பர்கள் வடிவிலோ நமக்கு எங்கோ ஒரு மூலையில் அந்த கருணை அவன் பாலித்து விட்டுருக்கணும். அவங்ககிட்ட கொட்டி தீர்த்து அவர்கள்ட்ட நம்மளுடைய வினைப்பதிவுகளை பற்றிய தாக்கங்களை அவர்களிடம் பகிர்ந்து கொண்டு நம்மளுடைய சுமையை குறைத்து கொள்கின்றோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய தாற்பயம். அப்போ நம்ம நான் பேரண்ட நாயகனை பிரிந்து விட்டேன். பிரிந்த பிறகு நான் என்ன செய்ய வேண்டும்? இப்போ ஊன் சார்ந்த பொதியை சுமந்து தெரியக்கூடிய அந்த வனப்பு மிகு தசையை எனக்கு வேண்டான்னு உதறித்தள்ளுன்னு அந்த அம்மையார் கூட கணவனுக்கு செய்யும் கர்மாக்கள் என்ன உண்டு, உற்றார் உறவினர்களுக்கு செய்யும் கர்மாக்கள் என்ன உண்டுன்னு அதை செய்து முடித்து பேரண்ட நாயகனிடமிருந்து ஒரு பழம் வாங்கக்கூடிய அளவுக்கு 1க்கு 2 பழம் வாங்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு தகுதி இருந்தும் கூட அந்த தகுதியை அவர்கள் வெளிப்படுத்திக்கல. நான் இந்த அருள் பெற்றேன் பார்த்தியா, இந்த அனுபவம் பெற்றேன் பார்த்தியா, அவங்க சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, நான் குதுகுதுப்பாய அதுவும் குதுகுதுப்பே அப்படின்னு சொல்றார். குதுகுதுப்பு இன்றி நிந்தன் குறிப்பே குறிக்கொள்ள வேண்டும். களையாய குதுகுதுப்பே அப்படிங்கிறாரு நீத்தல் விண்ணப்பத்தில். களையாய குதுகுதுப்பேன்னா உன்னுடைய அருள் அனுபவத்தை பெற்று நான் மனநிறைவு பெற்றேன் அப்படின்னு 10 பேர்ட்டு நம்ம சொன்னோம்னா அதுவும் கூட ஒரு களிப்பு, அதுவும் கூட ஒரு தன்முனைப்பை தரும். அதனால களையாய குதுகுதுப்பு இது ஒரு கலை. எது கலைனா குற்றம். களையாய்னா களைஞ்சி என்னை தள்ளிடு. எதை தள்ள வேண்டும்? இந்த குற்றத்தையும் தள்ளி நான் ஒரு குதுகுதுப்பு ஒரு பெருமைப்படுகின்றேன் பார்த்தாயா. எம்பெருமான் போது சேர் அயன் பொறுகடல் கடந்தோன் புரந்தராதிகள் நிற்க மற்ற என்னை ஆண்டான் அப்படிங்கக்கூடிய ஒரு குதுகுதுப்பு எனக்கு வந்துச்சுன்னா களையாய குதுகுதுப்பு. அந்த குதுகுதுப்பை கூட களைஞ்சு நான் என்ன செய்ய வேண்டும், இந்த பிறவியில் நான் எவ்வாறு வழிநடக்க வேண்டும் என்று எவ்வளவு பணிவு பாருங்க. நாம் ஒவ்வொருவரும் இந்த பணிவை கை கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இவன் என்ன பெரிய ஆளு, இவன் என்ன, அடுத்தவங்களை பற்றி அது அவங்க பிரச்சனை. நமக்கு நாமே
நம்மளை சார்ந்து வந்துச்சுன்னா, நம்மளை அந்த அந்த பிரச்சனை தாக்குச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் நம்ம சிந்திக்கணும். யாரையோ தாக்கி எதையோ வச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்காண்டி சமுதாய சிந்தனை இல்லாமல் ஒருவருக்கு உதவி செய்யக்கூடிய கட்டத்தில் நாம் போய் உதவி செய்ய வேண்டும். சமுதாய சிந்தனை நமக்கு வேணும். ஆனால் அவர்களுடைய உள்ளந்தரங்கத்தில் போய் அவர்களுடைய அவங்களுடைய சொந்த அனுபவத்திற்குள் போய் நாம் ஆய்வு செய்யக்கூடாது. அது நமக்கு வேலை இல்லை. அது மீண்டும் மீண்டும் நம்மளுடைய வினைப்பதிவை பெருக்குவதற்கு காரணமாக அமையும். அதனால் நம்ம என்ன சொல்கிறாரு, நான் பெற்ற அனுபவம் எப்படிப்பட்டதுன்னு அவர் நமக்கு விரிவுறுத்தி காமிக்கிறாரு. இவ்வளவு பெரிய அனுபவம் பெற்ற நான் கூட அதிலிருந்து இறங்கி இறைவன் என்னை இந்த பிறவிக்குள்ளே புகுத்திட்டான், இந்த குரம்பைக்குள் அவன் புகுத்தி விட்டான். அப்போ நீங்கள்லாம் எவ்வளவு கவனமாக இருக்கணும்னு நமக்கு அவர் அறிவுறுத்துறார் பாருங்க. இந்த அனுபவம் கடல் அனுபவங்கிறது எத்தகையதுன்னு அவர் முதல்ல விரிவாக்கம் பண்ணிட்டாரு. அந்த கடல் அனுபவம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நிறைந்தது அப்படின்னு சொன்னார். பஞ்சபூதங்களாக நின்றதுன்னு சொன்னார், பஞ்சபொறிகளாக நின்றதுன்னு சொன்னார், எல்லாமாகவும் நின்றது. நான் உன்னை என் சொல்லி வாழ்த்துவேன், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் நின்ற அந்த அனுபவம் எனக்குள் புகுந்தது. அது தன்னை குறுக்கி கொண்டு இந்த உடல் எத்தனை வோல்டேஜ் வெளிச்சத்தை தாங்கும், எத்தனை வோல்டேஜ் சக்தியை இந்த உடல் தாங்கும்னு நினச்சி அத்தனைக்கு தன்னை குறுக்கி கொண்டு நான் அதை பெற்றுக்கொண்டு எவ்வளவு பதப்படுத்துவேன், என்னுடைய உடம்பையும் உயிரையும் உணர்வையும் நான் எவ்வளவு பக்குவப்படுத்துவேன் அப்படின்னு அது என்னை பக்குவப்படுத்துவதற்காக என் உடலுக்குள் ஒளிவெள்ளமாக புகுந்தது. நான் அதை உள்வாங்கி கொண்ட பிறகும் அந்த அனுபவத்தில் திளைத்த பிறகும் அந்த அனுபவம் எனக்கு விண்ணுக்கு ஒரு மருந்தாக வேத ஒளிப்பொருளாக கண்ணுக்கு இனியானாக எனக்கு எல்லாமாகவும் இருந்தது. அந்த விண்ணுக்கு ஒரு மருந்தை உள்வாங்கி கொண்டு கண்ணுக்கு இனியானாக நின்று அந்த கண்ணார் அமுதமுமாய் நின்ற அருள் அனுபவத்தை எல்லாம் பெற்ற பிறகு அதை இழந்து நான் வெற்று மரமாகவும் தனி மரமாகவும் பத்தோடு பானனாக எல்லார் கூடயும் பேசி எல்லார் கூடயும் சிரிச்சிட்டு எல்லார் கூட இருக்கும்போது தனிமைப்படுத்தப்படும் போது நான் பெற்ற அருள் அனுபவம் எத்தகையது. அந்த அருள் அனுபவத்தை தொலைத்து விட்டு இந்த ஊர் நமக்கு தேவையா, இந்த உயிர் நமக்கு தேவையா, இந்த உடல் நமக்கு தேவையா, இதை மாய்ச்சிருக்கணும். நான் அந்த அருள் அனுபவத்தை பிரிந்த போதே நான் செத்திருக்கணும். அப்படி சாகலை. நான் பேரண்ட நாயகனை பிரிந்து அன்றில் பறவை ஒன்றை ஒன்று பிரிந்து ஒரு இணையை பிரிந்து அன்றில் பறவை செத்துருது. சகோரப்பச்சு வானத்திலிருந்து விடக்கூடிய மழை நீரை மட்டும் உண்டு வாழுது. நான் பேரண்ட நாயகனை மட்டும் அனுபவித்து வாழ வேண்டும். அப்படி ஒரு அருள் அனுபவம் எனக்கு கொடுத்தான். அந்த அருள் அனுபவத்தை இழந்த பிறகு நான் உண்பதும் உடுப்பதும் உறங்குவதுமாக இருக்கிற ஒரு அவலத்தை நினச்சி இப்படியும் ஒரு அவலம் இருக்க முடியுமா, இப்படியும் ஒரு இழிவான ஒரு சூழ்நிலை இருக்க முடியுமா அப்படின்னு சிந்திச்சு பார்த்து அப்போ நான் இப்படி இல்லாமல் நான் பெற்ற அருள் அனுபவம் கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, பத்தோடு பானோன்னா நான் போயிடக்கூடாது. அதுக்கு எனக்கு நீ ஒரு வழி செய்ய வேண்டும். என்ன வழின்னா, குறிக்கொள்க என்று நின் அன்பரில் கூட்டு. உன்னுடைய அருளடியவர்கள் சதாவும் இடையீடு இல்லாமல் இமைப்போதும் என் நெஞ்சில் நீங்காதான், இமைக்கிற பொழுது கூட அவனை பிரியாமல் இருக்கக்கூடிய அருளனுயவர்கள் கூட்டத்தில் நீ சேர்த்துட்டேன்னா அவர்கள் என்ன பேச போகிறாங்க, உன்னை பற்றியே பேச போகிறாங்க, உன் அனுபவத்தையே சிந்திக்க போகிறாங்க. அவங்க தியானம் பண்ண போகிறாங்க, விரிப்பார் கேட்பார் மெச்சுவார். அவங்க அப்படி தானே செஞ்சுக்கிட்டு இருக்க போகிறாங்க. அதனால் அவங்க சொல்லக்கூடிய கூட்டத்தில் போய் நின்னோம்னா அவங்க சுவாசிக்கிற காற்றை நான் சுவாசித்து அவங்க ஏதாவது சாப்பிட்ருந்தாங்கன்னா அந்த உச்சிஷ்டம் அந்த எச்சி பிரசாதம் எனக்கு கிடைக்காதான்னு அதை வாங்கி அவர்கள் கைப்பற்றதை நான் தொடமாட்டானா, அவர்கள் உணர்வு பற்றத உணர்வு என்னை பற்றாதான்னு இந்த ஒவ்வொரு கணமும் நான் அதில் தோய 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 என்னுடைய வினைப்பதிவுகள் கழிஞ்சு கொண்டே வரும். அதனால் நின் அடியவர் கூட்டத்தில் கூட்டாய். அதுக்கு எவ்வளவு கஷ்டம் இவர் எவ்வளவு இன்பம் அனுபவிச்சாரோ அவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கிறார் பாருங்க. நம்ம அவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டோம். மதுரை மணலில் சுடு மணலில் நிற்கிற கொடுமை எவ்வளோ பெரிய கொடுமை நினச்சி பாருங்க. அந்த சுடுமணலில் நின்ன பிறகும் கூட அவர் இறைவனை அவர் குறை சொல்லலையே. உன்னுடைய கருணைக்கு ஒரு குறையும் வரவில்லை. என்னுடைய அறியாமை, என்னுடைய தகுதியின்மை அதுதானே குறைன்னு அவர் நினைக்கிறாரு. நம்ம என்னைக்காவது நம்மளுடைய தகுதியின்மையை பற்றி சிந்திச்சிருப்போமா? எனக்கு எத்தனையோ தகுதி இருந்தது, எனக்கே அந்த சோதனை வந்துச்சு, எனக்கே அந்த நோய் வந்தது. எந்த நோயும் உனக்கு வரணும்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் வைரஸ் தொற்று வருது. அதில் வைரஸ் தொற்று பிடிக்கிறவங்கள தான் பிடிக்குது, பிடிக்காதவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் அவங்கள பிடிக்குது?
அவங்களுடைய வினைப்பதிவு அதன் மூலமாக கழிய வேண்டியிருக்கு. அவங்க அதில் போய் அகப்பட்டுக்கிறாங்க. பிடிக்காம நம்மளாம் இருக்கிறோமே, எப்படி இருக்கிறோம்? அந்த வைரஸ் நம்மளை தொற்ற விடாமல் பேரண்ட நாயகன் நம்மளை தொற்றி கொண்டான். அவனுடைய அருள் அனுபவம் நம்மளை தொற்றி கொண்டது. அவனுடைய அடியவர்கள் திருக்கூட்டம் நம்மை தொற்றி கொண்டது. அதனால நாம் அந்த வைரஸ்குள்ளே மாட்டிக்கலை. இப்போ மிகப்பெரிய ஒரு வைரஸ் தொற்றை நீக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த வைரஸை நீங்கள் எரடிகேட் பண்ணணும், இது இல்லவே இல்லாமல் பண்ணணும்னா அதுக்கு அருளடியவர்கள் கூட்டம் தான் சிறந்தது. அந்த அருளடியவர் கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டீங்கன்னா நம்ம உடல் சார்ந்த குற்றம், உணர்வு சார்ந்த குற்றம் அவைகள்லாம் நமக்கு சாராது. அப்படியே சார்ந்தாலும் நிற்காது. அப்போ தலை தூக்கலாம். தலை தூக்குனா அப்புறம் போய் எனக்கு ஏன் நான் திருவாசக சிந்தனை உள்வாங்கிய பிறகு, அருள் அனுபவத்தை உள்வாங்கிய பிறகு எனக்கு ஏன் அது மாதிரி ஏற்பட்டுச்சு? நான் ஏன் இந்த சிந்தனைக்குள் புகுந்தேன்? இது எனக்கும் இழிவு. திருவாசகத்தை நான் எடுத்து சொன்னேன்னு சொல்லதும் கூட எனக்கு சொல்லிக்கிறது கூட தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளை சிந்திக்க வைக்கும் அந்த அருள் அனுபவம். அதனால் அந்த அருளடியவர்கள் கூட்டத்தில் என்னை சேர்த்துட்டேன்னா நான் மிகுந்த தகுதி வாய்ந்தவனாக ஆவேன். போது சேர் அயன் பொருள் கடல் கடந்தோன் புரந்தராதிகள் நிற்க மற்ற என்னை கோதுமாட்டி நின் குறைகளல் காட்டி குறிக்கொள்க என்று நின் தொண்டரில் கூட்டாய். என்னை இப்படியெல்லாம் நீ செஞ்சு உன்னுடைய தொண்டர்கள் கூட்டத்தில் நீ சேர்த்து வச்சிரு. யாது செய்வது என்று இருந்தனன் மருந்தே. நீ தொண்டரில் கூட்டலைனா எனக்கு வழிதொர தெரியாது. நான் என்ன செய்வேன்? எந்த வகை செய்திடில் கருணை எந்தாய் நீதான் இறங்குவையா, எனக்கு தெரியாது. அதனால் நான் என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கிறேன். யாது செய்வது என்று இருந்தனன், நீ தானப்பா மருந்து, நீ தானே என்னுடைய பிறவிப்பிணிக்கு ஒரு மருந்து. அந்த பிறவிப்பிணிக்கான மருந்தை நீயாக எனக்கு தந்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பிறவிப்பிணிக்கான மருந்தாக இருந்து நான் என்ன குற்றம் செஞ்சிருந்தானாலும் என்னை பிணித்துள்ள அந்த பிணியை நீ மாற்ற வேண்டும். அந்த பிறவி நோயாகிய நோயை நீ மாற்ற வேண்டும். அதை நீ எனக்கு கருணையோடு செய்ய வேண்டும். அடியனேன் இடர்படுவதும் இனிதோ. நான் உன்னுடைய அடியவராயிருந்து உன்னுடைய அருளுணர்வத்தை பெற்ற பிறகு அடியவனேன் இடர்படுவதும் இனிதோ. இது உனக்கு சந்தோஷம்தானா? என்னை பார்த்தா 4 பேர் என்ன நினைப்பாங்க? இவங்க ஏதோ ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு பூசணம் போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் போய்கிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாருமே ஒக்கடைக்க கஷ்டப்படுறாங்களேன்னா அது எனக்கு ஒன்றும் பெருமை தரலையா? நான் சாதாரண மனுஷன்தான். உன்னுடைய கருணைக்கு அது இழுக்கு இல்லையா? இவ்வளோ இந்த கூட்டங்கள் எல்லாம் மொத்தமாக இங்கே போயிடுச்சு, மொத்தமாக வந்தது. எப்போ பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு, சிவசிவானிச்சு, அரகரானிச்சு, எல்லாரும் கோஷம் போட்டாங்க. அரட்பெருஞ்சோதி, நாங்கள் தனிப்பெருங்க. நான் இடர்படுவதும் இனிதோ. நான் வேஷத்துக்காண்டியே போடுறேன்னு வச்சுக்கோ. அந்த வேஷத்தையெல்லாம் மாற்றி கொடுத்தவன் இல்லையா இறைவன்? ஒரு அருளடியவர்கள்ட்ட போய் அந்த அருளடியவர்கள் கூட்டத்தில் இந்த கதையை நான் பிரபுலிங்க லீலையில் உண்டான கதையை சொல்லியிருக்கிறேன் உங்கள்கிட்ட. திருவாசக சிந்தனையிலே சொல்லியிருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதுக்கு முன்னால் இல்லாட்டி சத்சங்கத்தில் சொல்லியிருப்பேன். பிரபுலிங்க லீலையில் அந்த தலைவன் அந்த பாட்டுடை தலைவன் அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அன்னதானம் பண்ணால் 2 திருடர்களுக்கு சாப்பிடணும்னு பயங்கரமான பசி. அவங்க தான் சாப்பிட்றதுக்கு என்ன செய்கிறதுன்னு அவர் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே எங்கேயோ ஒரு கூட்டத்தில் அன்னதானம் பண்ணுது. அங்கே முழுவதும் அருளடியவர்கள் கூட்டமாக இருக்குது. அருளடியவர்கள் லிங்காதாரணம்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது இது மாதிரி இவ்வளோ பெருசுக்கு இருக்கும் லிங்கதாரணம்னு. அதை அவங்க கழுத்தில் மாட்டியிருப்பாங்க. ஆண் பெண் இருபாலருமே மாட்டியிருப்பாங்க. லிங்கதாரணம் மாட்டின அருளடியவர்கள் சாப்பாட்டுக்கு உட்காந்துருக்குறாங்க. 2 திருடர்கள் எட்டி பார்த்தாங்க. இங்கே போனால் சாப்பாடு கிடைக்கும்னு தோணுச்சு. அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, இது கற்பூர ஆரத்தி காட்டி அடியவர்கள் கழுத்தில் அந்த லிங்கதாரணம், அந்த சிவலிங்க திருமேனியை மாட்டியிருக்கிறத பார்த்தோன்னே எல்லாரையும் மேலே ஒரு துண்டு பொருத்தியிருந்தாங்க. கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு வரும்போதே அந்த துண்டை அப்படி இலக்கி விட்டு அந்த லிங்கத்துக்கு கற்பூரம் காமிக்க சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. இவங்க அருளடியவர்களுக்கும் அவங்க என்ன பாவனை அப்படின்னா, இவர்களுடைய உள்ளம், இவங்க இந்த உடல் தாங்கி இங்கே சாப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வெளியே போட்டிருக்க லிங்கதாரணை அப்படிங்கிறது பேச்சுக்கு சொல்கிறாங்களே தவிர அதனுடைய உள்ளுரை பொருள் என்ன அப்படின்னா, இவர்கள் இதயத்திற்குள் சிவலிங்கத்தை தாரணை பண்ணி வைத்துள்ளார்கள். சிவலிங்கத்தை அனுபவமாக்கி வைத்துள்ளார்கள். பேரண்ட நாயகனுடைய கடல் அனுபவத்தை சதா சிந்தித்து கொண்டிருப்பவர்களுடைய ஒவ்வொரு திசுக்களும் அருள்மயமானது. அப்போ அவர்களுக்கு நான் கற்பூர ஆரத்தி பண்ணனா அவங்க என்ன நினைப்பாங்க, தன்னை குறுக்கி கொண்டு எனக்கு இந்த தகுதி கிடையாது, எனக்கு இதை காட்டாதன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அருளாளர்கள் இவங்களும் அருள் கூட்டத்தை சேர்ந்தவங்க தானே. அவங்க சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் அணிந்திருக்கீங்கள்ல சிவலிங்க தாரணை,
அதுக்காக வேண்டி நான் காமிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்பவும் கூட 2 பெரியவர்கள் யான் எனதற்ற பெரியவர்கள் ஒருத்தர் சந்திக்கும் போது ஒருத்தர் காலில் ஒருத்தர் விழுந்தா இன்னொருத்தர் காலில் அவங்க பதிலுக்கு அப்படியே விழுந்துருவாங்க. இந்த பக்கமாக நம்ம திருச்செந்தூர் போகிற வல்லநாட்டு சுவாமிகள்னு திருச்செந்தூர் போகிற ரோட்டில், திருநெல்வேலி டு திருச்செந்தூர் போகிற ரோட்டில் வல்லநாடுன்னு ஒரு ஊர் இருக்குது. வல்லநாட்டு சுவாமிகள்னு ஒரு பெரிய மகான் ஒருத்தர் இருந்தார். அவர் அற்புதஞ்சோதியாக மிகவும் தோய்ந்தவர், வள்ளல் பெருமானார் மேலே மிகவும் ஈடுபாடு கொண்டவர். அவர் ஒவ்வொரு அமாவாசை, பௌர்ணமி, மாதப்பிறப்பு இவைகளுக்கு, வியாழக்கிழமை இவைகளுக்கெல்லாம் 1008 ஜோதி ஏற்றி வச்சு அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் பண்ணி எல்லா அன்பர்களையும் புலால் மறுத்தல்ங்கக்கூடிய கொள்கைக்கு அவர்களை திசை திருப்பி அவர்களை எல்லாரும் அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் பண்ணது ஒரு கடப்பாடாக வச்சுருந்தார் அவருடைய வாழ்நாளையில். இப்போ வல்லநாட்டில் அந்த சுவாமி, அந்த சித்தருடைய தியானம், அதாவது சமாதி கோயில் இருக்குது இப்போவும். அதில் இப்போ பெருசாக வேறு ஏதோ நிறைய பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்போ போய் நான் பார்க்கல, முன்னால் பார்த்தது. அப்போ அமைதியான சூழ்நிலையாக இருந்தது. அந்த வல்லநாட்டு சுவாமிகள் காலில் யாராவது போய் விழுந்தா, ஒரு 5 வயது சிறுவன் போய் விழுந்தாலும் பதிலுக்கு அவர் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிடுவார். இவன் கீழே தொட்டு இப்படி குனிஞ்சு இப்படி தொட்டு கும்பிட்டா கூட அவர் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிடுவார். எல்லா உயிர்களுடைய இதயத்திலும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற கொள்கை அவருக்கு. அதனால் அவர்கிட்ட போய் எல்லாரும் போய் வணங்குறதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா இவங்க போய் கீழே இப்படி குனிஞ்சு தொட்டு கும்பிட்றதுக்குள்ள அவர் சாஷ்டாங்கமாக விழுந்துட்டார்னா ஒரு பெரிய மகான் நம்மளை வணங்குறாருங்கக்கூடிய பயத்திலே கொஞ்சம் பேர் அப்படி இருப்பாங்க. ஆனால் கூட விழுந்து கும்பிடுவாங்க. அவர் பதிலுக்கு அதே காரியத்தை செய்வார். நீண்ட நாள் நம்ம காலத்துலலாம் வாழ்ந்தவர் தான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் சமாதி ஆனார். அது மாதிரி எல்லா உருவத்துக்குள்ளேயும் பேரண்ட நாயகனை உள்வாங்கியவர்கள் அப்படிங்கிறது அருளாளர்கள் இது. அப்போ நீங்கள் விழுந்து கும்பிட்டா அவங்க பதிலுக்கு கும்பிடுவாங்க. இப்போ அற்புத ஆரத்தி பண்ணி சொல்லும்போது அவங்களுடைய இதயபீடத்தில் இருக்கும் இறைவனுக்கு அந்த வணக்கத்தை செலுத்துகிறாங்க. இதயபீடத்துக்குள்ளே இறைவன் இருக்கிறதுக்கு வணக்கம் செலுத்தும் போது அநாகத சக்கரத்தை இதயபீடமாக ஆக்கி கொண்டு நம்ம எல்லாரும் பாவிக்கிறது வழக்கம். அதனால் எல்லாரும் அந்த கழுத்துக்கு துணியை போட்டோடனே கழுத்திட்டு அந்த லிங்கத்தை எடுத்து அதுக்கு ஆரத்தி காமிச்சாங்க. இவங்க பார்த்தாங்க, என்னத்தையும் ஒன்று கழுத்தில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அவங்க லிங்கதாரணையை பற்றி தெரியாது, அருளடியவர்கள் பற்றி தெரியாது, எதுவும் தெரியாது. அவங்களுக்கு பசி தெரியும், தங்க பசிக்காக வேண்டி களவு செய்கிறது தெரியும். இதுதான் அவர்களுக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது. அப்போ இவங்க போய் பார்த்தாங்க, இப்போ நாமளும் இந்த சாப்பாட்டு பகுதிக்கு வரணும், என்ன பண்ணலாம்? ஏதோ அவங்க கழுத்தில் தொங்க போட்டுக்கிறாங்க, நம்மளும் என்ன பண்ணணும், துண்டை தூக்கி அந்த கழுத்தில் ஏதோ ஒன்று தொங்க போட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சமையல் கட்டுக்குள்ளே போனாங்க. ஆளுக்கு ஒரு கத்திரிக்காய் எடுத்து முடிச்சு போட்டாங்க. சணல் கயிறு கிடந்தது, இது சமையல் பண்டங்கள் கொண்டுட்டு வந்த சணல் கயிறு கிடந்துச்சு. அதில் ஒரு கயிறு எடுத்து இவங்க கட்டி தொங்க விட்டுக்கிட்டாங்க. இவங்களும் உள்ளே நுழைஞ்சாங்க. உள்ளே மேலே துண்டை போத்திட்டு வந்துட்டாங்க. அந்த யார் நடத்துகிறாங்களோ அவர் ஒரு மெய்ஞானி. அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க 2 பேரும் அருளாளர்கள் இல்லை, அருளடியவர்கள் இல்லை, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் பசிக்காக வேண்டி வந்தாங்க. அங்கே எப்படின்னா லிங்கதாரணம் பண்ணுறவங்களுக்கு முதல் சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் பசிக்காக வேண்டி வந்தவங்களுக்கு 2வது போடுவாங்க. அவர்கள் முகத்தில் கொடூரமான பசிக்களைப்பு தெரிகின்றது. இப்போ நான் லிங்கதாரணம் பண்ணவங்களுக்கு தான் நான் சாப்பாடு போடுவேன், அதுக்கப்புறம் உனக்கு பின்னால் போடுவேன்னா அதுக்குள்ளே கூட அவங்க மயங்கி விடுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அருளாளர்கள் மனசு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், ஈடின் மாணிகளாய் வீடுதோர் இறந்தும் பசி ஆறாது அயர்ந்த வெற்றதை கண்டு உளம் பதைத்தேன். இதுதான் அருளாளர்களுடைய நிலைப்பாடு. அதனால் அவங்க பசியோடு வந்திருக்கும்போது நான் இவங்களுக்கு தான் சாப்பாடு போடுவேன்னு சொன்னால் இந்த இந்த அன்னதானத்தினுடைய சிறப்பே போயிடும். உடனே உள்ளே வான்னு சொல்லி கூப்பிட்டார். உள்ளே வான்னு கூப்பிட்டோடனே அவரையும் பந்தி போட்டு உட்காந்து வச்சுட்டார். கற்பூர ஆரத்தி கொண்டுட்டு வரவேன் கொண்டுட்டு வந்த உடனே அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரும் உடனே இப்படி அதை ரொம்பையும் திறந்து காமிச்சா கத்திரிக்கான்னு தெரிஞ்சிடும், உள்ளே இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியாது. அதனால் ரொம்ப குனிஞ்சு அதை காமிச்சார். காமிச்ச உடனே கத்திரிக்காய்க்கு கற்பூர ஆரத்தி பண்ணிட்டாங்க, சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு வந்தாங்க. அந்த அன்னம்பாலிப்பு நடத்தினவர் இவங்க 2 பேரையும் மெதுவாக கூப்பிட்டு வந்தார் தனிமையில். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டார். ஐயா, நாங்கள் 2 பேரும் திருடர், இங்கே ஏதாவது திருடிட்டு போனோம், வயிறு பசி கடுமையாக இருந்தது, திருடிட்டு போய் நாங்கள் சாப்பிடலான்னு நினச்சோம், இங்கேயே சாப்பாடு போடுதாங்க, எல்லோரும் துண்டை போத்திக்கிட்டு என்னத்தையோ கற்பூர ஆரத்தி பண்ணாங்க, நாங்கள் பார்த்தோம், என்ன போட்டிருக்காங்க என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல, அவங்க கழுத்தில் ஏதோ தொங்குற மாதிரி தெரிஞ்சிச்சு, அதை தூக்கி காமிச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு, கூர்ந்து பார்த்தேன். அப்போ ஏதோ தொங்க விடணும், 2 கத்திரிக்காய் உங்கள் சமையல் பெறையில எடுத்துகிட்டு வந்து நாங்கள் தொங்க விட்டுக்கிட்டோம், அவங்க கற்பூர ஆரத்தி பண்ணாங்க, வயிறு நிறைய சாப்பிட்டோம். இப்போ ஒன்று தெருவாகி விட்டது. என்னன்னா 2 கத்திரிக்காய் காலத்தில் கட்டி தொங்க விட்டதுக்கே எங்களுக்கு இந்த மரியாதையும் இந்த உபசரிப்பும் எங்களுக்கு கற்பூர ஆரத்தியும் கிடச்சிது.
அப்போ நாங்கள் உண்மையாக இந்த கூட்டத்தில் உள்ள ஒருத்தராக மாறினால் எங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? அதுக்கான வழி என்ன துறையன்? நீங்கள் எங்களுக்கு அதை உபதேசம் பண்ணி சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்கள் முழு நேர பணியாளராக எங்கள் உழைப்புக்கேற்ற, எங்களுக்கு நீங்கள் என்ன சாப்பாடு போடுறீங்களோ அந்த ஊதியத்துக்கேற்ற உழைப்பை நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தந்துடுறோம். எங்களுக்கு சாப்பாடு தந்தால் போதும், வேறு ஒன்றும் எங்களுக்கு பெரிய காரியமெல்லாம் இல்லை. அவரை அடியவர்களாக ஆக்கி அவங்க மெய்ஞான நிலைக்கு அவர் போயிட்டாங்க. அப்போ இந்த அருள் அனுபவமும் இந்த ஞானமும் வருவதற்காக வேண்டிதான் இந்த அன்னம்பாலிப்பு, இந்த ஞானம், இந்த உபதேசம் எல்லாம். அப்போ ஒரு திருடனை கூட ஒரு அன்னம்பாலிப்பு பண்ணக்கூடிய அருளடியவர்கள் இருக்கிற இடம், ஒரு திருடனை கூட நல்லவனாக மாற்றி அவனை உணரச் செய்தது என்றால் இந்த அருளாளர்கள் எந்த மனநிலையில் அவர்கள் அந்த அன்னத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ஆரத்தியை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய மனதையும் உடலையும் உணர்வையும் எவ்வளவு சுத்திகரம் பண்ணி வைத்திருப்பார்கள் நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்க. அப்படி ஒரு கூட்டம் எனக்கு கிடைச்சதுன்னா குறிக்கொள்கை என்று அந்த கூட்டத்தை நீ எனக்கு காமிச்சு கொடுத்துட்டேன்னா நான் பெற்ற அனுபவம் பூர்த்தி ஆகிவிடும். அதை எனக்கு நீ செய். நான் அந்த அனுபவத்தை அவங்க சிந்திப்பாங்க, நானும் சிந்திப்பேன். அவங்க பேசுவாங்க, நானும் பேசுவேன். அவங்க பேசாமல் இருப்பாங்க, நானும் பேசாமல் இருப்பேன். அவங்க மௌனத்தில் கரைவார்கள், நானும் அந்த மௌனத்தில் கரைவேன். எனக்கு இது ஒரு வழிகாட்டுதலாகவும் உறுதுணையாகவும் இருக்கும். அதனால் கோதுமாட்டி நின் குறை கடல் காட்டி குறிக்கொள்கை என்று நின் தொண்டரில் என்னுடைய குற்றங்களை நீக்கி கோதுமாட்டி குறை கடல் காட்டி மனம் பொருந்திய ஒலி பொருந்திய உன்னுடைய அருள் அனுபவமாகிய கடல் அனுபவத்தை நீ காட்ட வேண்டும். குறை கடல் காட்டி குறிக்கொள்கை என்று நின் தொண்டரில் கூட்டாய். நான் இந்த அருள் அனுபவத்தை பிரிந்தால் உன் தொண்டரில் தான் இருக்கணும். அருள் அனுபவம் கிடைச்சா அங்கே எதுவுமே தேவையில்லை. தொண்டர் தேவையில்லை, பாடல் தேவையில்லை, நான் தேவையில்லை, எனது தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அருள் அனுபவம் கிடைத்த போது கடல் அனுபவம் தேவையில்லை. ஏன்னா அதுக்குள்ளே நம்ம முழுகிற போகிறோம். அருள் அனுபவத்தை பிரிஞ்சா கடல் அனுபவம் பற்றி பேசக்கூடிய அருளடியவர்கள் தேவை. அதுக்கு நான் வரணும். அதை எனக்கு கருணை பண்ணு அப்படிங்கிறார். குறிக்கொள்கை என்று நின் தொண்டரில் கூட்டாய் யாது செய்வது என்று இருந்த நான் மருந்தே அடியனேன் இடர்படுவது இனிதோ. நான் இனி என்ன செய்தது அப்படின்னு நான் வழிதுறை தெரியாமல் இருந்தேன். அடியனேன் இடர்படுவதும் இனிதோ. நான் இனி துன்பப்படுவது, நான் இந்த அருள் அனுபவம் பெற்ற பிறகு நான் துன்பப்படுவதும் உனக்கு இனிமையானதாக இருக்கின்றதா? உன்னுடைய திருவுள்ள சம்மதமா? இது தகுமா? இது முறையா? இது தர்மந்தானா? வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவனன்றோ வாழும் அகையறியேன். இந்த ஏழைப்படும் பாடுனக்கு திருவுளச் சம்மதமா? இது தகுமா? இது முறையா? இது தர்மம் தானா? நான் உனக்கு அடியவனாக இருந்து உன் அருள் அனுபவத்தை பெற்ற பிறகும் நான் இடர்படுவது இனிதோ? இது உனக்கு உன்னுடைய கருணைக்கு அழகா அப்படிங்கிறார். அடியனேன் இடர்படுவது இனிதோ சீதவார் புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துறை மேவிய சிவனே.